எப்படி பழிவாங்க நடவடிக்கை ஆகும்? ஒருமையில பேசுனீங்களா இல்லையா? நீங்க ஒருமையில பேசுனா அவன் பேசுறீங்க, நாய் அடிச்சுன்னு சொன்னீங்களா இல்லையா? எப்படி சொல்லலாம்? நீங்க அப்பான்றீங்க, அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க. ஐயா ஸ்டாலின் உங்களை மட்டும் நாங்க ஐயா ஸ்டாலின் சொல்லணும். ஆனா நீங்க மட்டும் என்ன செய்றீங்கன்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்க நீங்க பேசுவீங்க. அப்ப என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. இல்ல இந்த வீடியோ பாக்குற அத்தனை பேர் சொல்லுங்க. நான் எதிர்பார்த்தது தாமோ அன்பரசன் எதிர்பார்த்தேன். அவர் தான் அநேகமாக கைது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவர் பேசுன பேச்சு சாதாரண பேச்சுலாம் கிடையாது. இந்த நாய் ஆட்சியில் அப்படின்றது தாமோ அன்பரசன் பேசுறது அப்படியே இருக்கு. இவங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர் சார். இவங்கெல்லாம் ஒரு 4ஆம் தர பேச்சாளர் கிடையாது. எங்க கவர்னர் பேசுங்க பார்ப்போம். முதலமைச்சர் ஒரு பதவி, கவர்னர் ஒரு பதவி தானே சார். எங்க பிரதமரை பேசுங்க பார்ப்போம். கைது பண்ணி நைட்டா பார்த்தீங்கன்னா லாடம் கட்டிட்டாங்களா, இல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாடு கடத்திட்டாங்களா, இல்ல என்ன பண்ணாங்க? வழக்கு பதிவு பண்ணாங்க, கைது பண்ணாங்க. இதை தவிர வேற என்ன செய்வாங்க? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். தி கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் கைது நடவடிக்கை. காட்டமான ஒரு பதிவை முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை, ஆணவ போக்குனெல்லாம் கடன் அறிக்கையை எக்ஸ்ல பதிவு பண்ணியிருக்காரு. முதற்கட்டமா இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்றத புரிந்து கொள்ளலாமா நம்ம? நீங்க சொல்லுங்க, பத்திரிகையாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஒரு டேக் ஜெயலலிதா. இல்ல முதல்ல உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லணும். முதல்ல ஆசைப்படுறேன். எனக்கெல்லாம் இப்போ 10 வயசு தான் எனக்கு. சரி. நன்னிலம் நடராஜன் ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? வெற்றி கொண்டான் உங்களுக்கு தெரியும். ஆமாண்ணே தெரியும், வெற்றி கொண்டான். நன்னிலம் நடராஜன் சொல்லி ஒருத்தர் இருந்தார். சரி சரி. பேச்சாளர் அவங்கெல்லாம். சரி. அதே மாதிரி தீப்பொறி ஆறுமுகம் அவரு தெரியும், திமுக. ஸோ நன்னிலம் நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், இவங்கெல்லாம் எம்ஜிஆரை ஒருமையில பேசுவாங்க. சரி. எம்ஜிஆரை ஒருமையில பேசுவாங்க. ஓகே. ஏன் ஜெயலலிதா கூட பேசுனாங்க. இன்னைக்கும் சில ஆடியோலாம் இருக்கு, நம்ம ஆமா இன்னைக்கே இருக்கிறேன். இவங்க தலைமை கழகத்தால் என்ன சொல்ல, இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சேவல்லாம் கோயில் மாடுன்னு, கோயில் மாடு சேவல் இது மாதிரி நேர்ந்து அந்த மாடு யாரும் அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறவங்க கேட்டா அங்க கை தட்டிட்டு சிரிச்சிட்டு போயிடுவாங்க. மறுநாள் விவாதமா இருக்காது. அது மறுநாள் விவாதம்லாம் ஆகாது. பேசும் பொருளாக ஆகாது. அன்னைக்கு அந்த கூட்டம் ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா அந்த 100 பேர்கிட்ட மட்டும் அந்த கைத்தட்டல் வரும். அது கலைஞ்சு போயிடுவாங்க, பெருசாக. சரி சரிங்களா? அது ஏரியா வைஸா அந்த பகுதி மக்கள் கிட்ட ரீச் ஆகும், அவ்வளவுதான். தவிர குறிப்பிடிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. சரி. ஆனா அதே பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் இருந்த திமுக புள்ளிகள் பேசக்கூடியவங்க, நான் சொல்றேன், நீங்க யாரை வேணா எடுத்துங்க, துரைமுருகன் எடுத்துங்க, அன்பழகன் எடுத்துங்க, நான் கலைஞருக்கு அடுத்தது 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்கல்ல, அடுத்தடுத்த தலைவர் பேராசிரியரா இருந்தாலும் பேராசிரியர் 2ஆம் கட்டத்தில் சொல்ல முடியாது, முதல் கட்ட தலைவராக எடுத்துங்க. இன்னும் பலரும் இருந்தாங்கல்ல. சரி. சாதிக் பாட்ஷா இருந்தாரு. இன்னும் முதல் வருஷம், அது முதல் ஜெனரேஷன். அதுக்கப்புறம் டிஆர் பாலு, இந்த துரைமுருகன் கூட செகண்ட் ஜெனரேஷன் தான். ஆனா அந்த சீனியர்ல வருவாங்கல்ல, அன்பழகன், சாதிக் பாட்ஷா, அந்த இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா யாரும் எம்ஜிஆர் ஒருமையில அவன் இவன்லாம் பேச மாட்டாங்க. சரி சரி. சரிங்களா? அவன் இவன் எதுவும் பேசுவாங்க, சொல்கிறார், போகிறார், வருகிறார், இப்படிதான் சொல்லுவாங்க. ஒருமையில பேச மாட்டாங்க. அது மாதிரி இருந்துச்சு. சரி. அதுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்கள் பண்ணுவாங்க. ஆனாலும் ஒருமையில வார்த்தை வராது. ஒருமையில வார்த்தை வராது. அப்ப இந்த லோக்கல் ஆட்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, யாரு இந்த வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், 3ஆம் கட்ட கூட பேசியிருக்காங்க ஜெயலலிதாவை. கடுமையா விமர்சனம் பேசியிருக்காங்க. இந்த நான் சொல்லக்கூடிய ஒப்பீடு சொல்றீங்க. ஆமா, அந்த அளவுக்கு அவங்க. ஆனா முதல் கட்ட தலைவர் யாரும் ஜெயலலிதா பேச மாட்டாங்க ஒருமையில. ஏன் கலைஞரே பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொன்னா பிரச்சனை, அம்மையார்னு சொல்லி அதுதான் முதல் இதுவே. ஏன்னா சட்டசபையில மோதல் உருவானதுக்கு காரணமே மைக்க மூடி இவர் சொன்ன தப்பான ஒரு வார்த்தை தான். அந்த சட்டசபையில ஏற்பட்ட அந்த கலட்டா, எதிர்கட்சி தலைவர் இந்த அம்மா இருக்கும்போது மைக்க மூடிக்கிட்டு இவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் கடுமையான, அது அது வார்த்தையா அந்த டைம்ல அவர் என்ன சொன்னார்ன்றது வேற. ஆனால் கடுமையான வார்த்தை, மைக்க மூடி கடுமையான வார்த்தை சொன்னார். நடந்துருச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பொது தளத்தில் மீடியாக்கள் பேசும்போது, அன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிடையாது சார். அதனால பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மக்களுக்கு தான் போய் சேருது. யார் நியூஸ் பேப்பர் போய் படிக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் போய் சேருது. அப்படியே ஒரு வார்த்தை தவறா என்ன நியூஸ் பேப்பரை பேசும்போது அது இதாயிடும் கேட்டா எங்கெல்லாம் இன்னும் வருதோ போட்டுருவாங்க. ஆமா, பன்மையா. உதாரணத்துக்கு வெற்றி கொண்டானே பேசுறாருன்னு வச்சுங்க,
ஒரு கெட்ட வார்த்தை பேசணும், அந்த கெட்ட வார்த்தை வந்து எடிட் பண்ணுவாங்க. எடிட் பண்ணிட்டு இல்ல வந்து எங்கெல்லாம் வந்து இல்லு போடுறாங்களோ அங்க இன்னு போட்டுருவாங்க, எங்கெல்லாம் இன்னு போடுறாங்களோ அங்க இரு போட்டுருவாங்க. சரி, சரி. அப்படிதான் வந்துருது. ம். ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்களோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது உடனுக்குடனே உடனுக்குடன். லைவ்ல. ஆமா. அப்போ கடந்த காலத்துல வந்து ஆதவ அர்ஜுனா பேசும்போது கூட பாத்தீங்கன்னா முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லி பேசினார்ல, ஆமா. அதுக்கு எனக்கு வந்த தகவல் நான் சொல்லிடுறேன். நீங்க உடனே இது எப்படிலாம் கேட்காதீங்க. சரி. விஜய் அவர்கள் அப்போ வந்து இந்த மாதிரி நீங்க பேசாதீங்க. யாருக்கு? ஆதவ அர்ஜுனாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நீங்க வந்து தப்பா பேசுறீங்க. பேசும்போது நீங்க ரஜினிகாந்த் குறித்து ஒரு வார்த்தை பேசணும் தெரியல உங்களுக்கு. ஆமா, நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து பேசும்போது நீங்க கவனமா பேசணும். தேர்தல் நேரத்துல அப்பவே வந்து அட்வைஸ் பண்ணதா தகவல் இருக்கு. அதாவது ஜான் ஆரோக்கியசாமியும் வந்து வார்ன் பண்ணதா தகவல் இருக்கு. விஜய் அவர்களும் கூப்பிட்டு அன்றைய முதலமைச்சர் ஒருமையில பேசக்கூடாது. அதே மாதிரி இந்த லயலா மணி எல்லாம் வந்து பத்திரிகையாளர்ல வந்து பேசும்போது ஒருமையில் வந்து அசிங்கமான வார்த்தையில ஒருமையில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வார்ன் பண்ணதெல்லாம் தகவல் இருக்கு. அதுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜ்மோகனும் வந்து அதை சொல்லியிருக்கிறார். இந்த ராஜ்மோகனும் ஒரு முறை பேசியிருக்கிறார். இந்த ராஜ்மோகனும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொதுவுல குறிப்பிட்டு சொல்ல சொல்லுங்கடா போங்கடா வாங்கடான்னு பேசியிருக்கிறார். சரி, சரி. ஆனாலும் இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து வந்து கண்டிச்சிருக்காருன்னு ஒரு தகவல் இருக்கு. டுடே இன்னைக்கு நடந்ததை நான் கேக்குறேன். இப்ப இன்னைக்கு நடந்தது இல்ல, நீங்க இன்னைக்கு நடந்தது மட்டுமே இல்ல, இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா நீங்க வேணா உங்களுக்கு ஒண்ணா நீங்க கவனிக்க தவறி இருக்கலாம், அல்லது ஊடகத்தை பாக்குறவங்க கவனிக்க தவறி இருக்கலாம். இந்திய அரசியல் சாசனத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. இப்போ முதலமைச்சர், நீங்க ஒரு முன்னாள் நடிகரா இருக்கலாம், எதுனா இருக்கலாம். இப்போ நான் என்ன எடுத்து எல்லாம் பேசும்போது நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்களே, உங்க மனசுல ஓடுறது நான் சொல்லிடுறேன். சரி. இதே ஒரு நடிகரா இருக்கும்போது ஒரு அரசியல்வாதியா இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா நான் வந்து ஒருமையில பேசியிருக்கேன். ஆனால் பதவி ஏற்புன்னு ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இந்திய அரசியல் சாசனத்தின்படி அவர் தான் முதலமைச்சர். அதுக்குள்ள மரியாதை நீங்கள் கொடுத்தே ஆகணும். இல்லைங்க அவர் வந்து எனக்கு தம்பிங்க, இது உறவு முறை கூட நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. மாண்புமிகு தம்பி முதலமைச்சர் விஜய்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உங்கள் தம்பியாக இருந்தால் கூட சரி, சொந்த தம்பியாக இருந்தால் கூட சொல்ல முடியாது. ஏன் வந்து ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழக தலைவர் அப்பான்னு சொன்னதே இல்லையே. சட்டமன்றத்திலும் முதலமைச்சர் தான் சொல்லியிருக்கிறாரு. சரி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பா உறவு முறை கூட அங்க சொன்னது கிடையாது. சரி, சரி. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில அமைச்சர்கள் பேசுனது சரி கிடையாது. இப்போ நீங்க நான் உங்களுக்கு உதாரணம் முன்னாள் அமைச்சர்கள் பேசுனது கண்டிப்பா நான் வந்து எதிர்பார்த்தது தாமோ அன்பரசன் எதிர்பார்த்தேன். அவர் தான் அநேகமா கைது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவர் பேசின பேச்சு வந்து சாதாரண பேச்சுலாம் கிடையாது. நான் வேணா எடுத்து விடுறேன். அவ்வளவு மோசமா இந்த நாய் ஆட்சியில் சொன்னது யாரு? தாமோ அன்பரசன். வேணா வீடியோ இருக்கு, பாக்குறீங்களா? இருக்கு. இந்த நாய் ஆட்சியில் அப்படின்றது வந்து தாமோ அன்பரசன் பேசுறது அப்படியே இருக்கு. சரி. இப்ப இதே நாம வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் அவர்களை சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் வந்து இப்படியான வார்த்தைகள் வரும்போது பாத்தீங்கன்னா இதே அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பேசும்போது ஒருமையில இப்ப நானே உங்களுக்கு சொல்றேன் சார், இந்த கேஸ் எல்லாம் பெருசா நீங்க உள்ள தூக்கி வச்சு வருஷ கணக்கில் வைக்க முடியாது. என்ன நடக்கும் அடுத்து? இதுல பெயில் மூவ் பண்ணுவாங்க. பெயில் வந்து ஒரு 15 நாள்ல வந்துடலாம். சரி. இல்ல வேற ஏதாவது ஒரு வழக்கு 2-3 வழக்கு போடலாம். கூடுதலா வழக்கு போடலாம். ஒரு மாசம் 2 மாசம் வேணா வச்சிருக்கலாம். ஓகே. அவ்வளவுதான் நடக்கும். நீண்ட நாள் சிறை அப்படி இல்ல சார். எல்லாம் கொலை கேஸ்ல நீங்க 90 நாள்ல நீங்க வெளியே வந்துடலாம் சார். அப்படிதானே சார் இருக்கு. 90 நாள் நீங்க வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க சார்ஜ் ஷீட் போட்டு அப்படியே உங்க வந்து ஒரு கொலை வழக்கா இருந்தா நீங்க வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி நீங்கள் அப்படியே கூட சிறை தண்டனை வாங்கி தர முடியும். இப்போ சமீபத்தில் நடந்திருக்குல்ல, இந்த ஏயு மேட்டர் அந்த ஞானசேகரன் நடந்திருக்கு, இன்னும் சில கேஸ் கூட நடந்திருக்கு. ஆனால் ஒரு இயல்பாக சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பல வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலை வழக்கு இருந்தாலும் 90 நாளில் பெயிலில் வந்துட்டு அதுக்கப்புறம் வழக்கு நடக்கும். அதுக்கப்புறம் வந்து கன்விக்ஷன் ஆன பிறகு நீங்கள் சிறை போயிடுவீங்க. இப்போ இது போன்ற வழக்கு, இந்த அவதூறு வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் சிறையில் வைக்க முடியாது. ஆனாலும் அதுக்காக என்ன செய்யலாம்? சரிப்பா நீ பேசுப்பா அப்படின்னு விட்டுருலாமா? இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறார், நேற்று தாமோ அன்பரசன் பேசினாரு, இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாரு. இவங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர் சார். இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். இவங்கெல்லாம் ஒரு 4ஆம் தர பேச்சாளர் கிடையாது. இவங்க பேசுனாங்கன்னா அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டம் முழுவதும் இல்லை மாநிலம் முழுவதும். அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் வந்து நீங்கள் ஒருமையெல்லாம் அமையவன்னு பேசுவீங்க? நீங்களே சொல்லுங்க. நியாயமாக பேசணும். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக பேசுனீங்க அது வேற, ஒரு நடிகர்னு பேசுனீங்க அது வேற. ஆனால் இந்திய அரசியல் சாசனப்படி ஒரு முதலமைச்சர் எப்படி நீங்கள் பேசுவீங்க? நாளைக்கு எல்லாரும் பேசுவீங்களா? நீங்கள் கவர்னர் பேசுங்க பார்ப்போம். முதலமைச்சர் ஒரு பதவி, கவர்னர் ஒரு பதவி தானே சார். ஏங்க பிரதமரை பேசுங்க பார்ப்போம். சொல்லுங்க. யாருமே வந்து தப்புங்க. நீங்க வந்து ஒரு கட்சி, நான் சொல்றேன், ஒரு நடிகராக இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய
வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆவேசத்தில் நான் பயன்படுத்துகிறேன் சார் சொல்லிட்டு. ஆனால் முதலமைச்சர்னும் போது அந்த இந்திய அரசியல் சாசனத்துக்கு அந்த மரியாதை இருக்குது. உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்களா, மக்கள் பார்க்குறாங்களா, என்னங்க ஒரு முதலமைச்சரே வந்து இவ்வளோ தரல பேசுகிறாங்க. நான் இன்னும் புரிதலுக்காக கேட்குறேன்னு, இது ஒரு சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனை இல்லையா, அப்படி புரிஞ்சுக்கலாம். அதனால வந்து கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையில இதற்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து தப்பு பண்றாரு, தப்பு பண்றதுக்கு உடந்தையா இருக்காரு. ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ திரு சரவணன் அவர்கள் பாலியல் அத்துமீறல் நடக்குது, கூட்டு பாலியல் பலாத்காரம் நடக்குது, அதுக்கு உடந்தையா இருக்காரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயங்குகிறது அப்படின்றத எதிர்கால சார் பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா சொல்றேன். இதுல என்ன பெரிய மறைச்சி கிரச்சிலாம் பேசுறது, ஸ்ட்ரைட்டா பேசிதான் எனக்கு பிடிக்கும். சரி, ஆளுங்கட்சி சார்ந்தவன் நாங்களே கைது பண்ணுவோம். என்னங்க நீங்க சொல்றீங்க, நாங்க ஆளுங்கட்சி இல்ல. இப்ப இது தப்புனா இது இப்ப இன்னைக்கு நடந்தது, முதலமைச்சரை பேசியது தப்பு. இந்த கைது நீங்க இப்ப இந்த கைது நியாயப்படுத்துனீங்க சார். அதுதான் நியாயப்படுத்துனீங்க. அதுதான் இப்ப நீங்க பிரச்சனை இப்ப எங்கிட்ட கிடையாது. நீங்க கேட்கறதுக்கு நான் கரெக்டான நியாயப்படுத்துறேன். இப்ப இதுக்கு இதுதான் சார். ஆமா சார், சரத்குரு தான் வந்து பவுடர் மிக்ஸ் பண்ண மாத்திரை. இதுக்கு ஆதாரம் இல்ல, போங்க. இதுக்கு ஆதாரம் இல்ல சார். ஸ்ரீவைகுண்டம் அந்த சரவணன் கேஸ் ஆதாரம் கிடையாது சார், போங்க சார். என்ன பண்ணீங்க நீங்க? அவங்க சொல்றாங்க பாதிக்கப்பட்ட பெண் சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட சொல்லட்டும் சார். கடந்த காலத்துல எவ்வளவு இருக்கு சார். இதெல்லாம் வழக்கமா வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் சார், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் சார். என்ன கடந்த காலத்துல திமுக ஆட்சியில நான் எல்லாரும் முதலமைச்சர் விஜய் நான் கேட்கிறேன், அண்ணா பாதிக்கப்பட்ட இப்ப நீங்க கேட்டதுனால நான் பேசுறேன். அண்ணா இதை கேட்கதான் பிரச்சனை. இப்ப இப்படி எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, நல்லா புரிஞ்சுங்க. இந்த வீடியோ பாருங்க. இப்படி கேட்ட உடனே நம்ம அடுத்த கேள்வி என்ன செய்யணும்னா, நீங்க என்ன பண்ணீங்கன்னு வரும். இப்ப நீங்க கேக்குறீங்க, நல்ல கேள்வி. அனிதா ராதாகிருஷ்ணன் மேல் எடுத்த நடவடிக்கை ஏன் சரவணன் மீது எடுக்கலாம்? 2 பேருக்கும் சட்டம் பொதுவானது நீங்க சொல்றீங்கல்ல, அதே தான் நானும் சொல்றேன். கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே சரவணன் வந்து திமுக ஆட்சியில் பண்ணியிருந்தா சரவணன் மீது நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஏயு மேட்டர்ல அவ்வளோ ப்ரெஷர் வந்துச்சு. அந்த ஞானசேகரன் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த சார் எங்க இருக்கிறாரு? அந்த சார் யாரு? பட்டவர்த்தமா போட்டவே வெளியே வந்துச்சு. இது அமைச்சர் கூட இருக்கிற மாதிரி, பிரியாணி சாப்பிட்ற மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்களா சொல்லுங்க. இப்போ சரவணன் கேஸ்ல கூட இருக்கிற நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நீங்க எம்எல்ஏவே சம்மந்தப்பட்டிருக்கிறாரு நீங்க சொல்ல வரீங்க, கரெக்டாக அதானே சொல்ல வரீங்க? எஸ். அப்படியே அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டருக்கு போங்க, அப்படியே பின்னோக்கி போங்க. ஞானசேகரன் தான் கைது பண்ணிட்டாங்க. அந்த சார் என்ன ஆனாரு? நான் மன்னிக்கணும், நான் ஞாபகம் இருக்கிறத நான் சொல்றேன். அங்க அவங்க எவிடன்ஸா கையில எடுத்துட்டு போன இந்த செல்போனை பத்தி குறிப்பா சொல்றாங்க. இந்த சம்பவம் நடக்கும்பொழுது செல்போனே முதல்ல பயன்படுத்தப்படல, செல்போனை வச்சு விற்று பிளாக்மெயில் தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது செல்போன் எவிடன்ஸா இப்பவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த போன் உரையாடலே நடக்கல. சரி சார், சார்ன்றது எல்லாமே போட்டோ மட்டுமே இருக்குது. ரெண்டாவது அவர் திமுக நிர்வாகி, அந்த நிர்வாகத்தில் இருக்க அந்த அவருக்கு மேலே உள்ள இருக்கிற அதிகாரி சாரி நிர்வாகி இருக்காங்களா திமுக, அமைச்சர்கிட்ட போக வேணாம் சார். நீங்க அந்த நிர்வாகிகள், அந்த சின்னமலை அதாவது சைதைப்பட தொகுதி தானே அது, அதில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து அவர் கூட சேர்ந்து இருக்கு. அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி கடை போய் அமைச்சரே உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற அந்த காட்சி கூட நம்ம பார்த்ததெல்லாம். ஆனால் நடவடிக்கை, அதுக்காக நான் அமைச்சர் மீது நடவடிக்கை, முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. இதுவும் அதே தான், அதே கதை தான். நீங்க சரவணன் கிட்ட சொல்றீங்கல்ல, ஒப்பீடே அபத்தமா இருக்கு. வேற என்ன சார் நீங்க இங்க பாதிக்கப்பட்ட பெண் சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட பெண் நிக்கறாங்க. இங்க ஒண்ணு அண்ணா யுனிவர்சிட்டில வந்து சார்னு அவங்க சொல்றாங்க, அடையாளப்படுத்துறாங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றது பாருங்க, இங்க சார் இல்ல. இப்போ நீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இருங்க நீங்க கேக்குறீங்க, என்ன பேச விடுங்க சார். உங்க ஈகர் எனக்கு புரியுது. அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து அவர் போன் எடுத்துட்டு போய் பேசினாரு, அவங்க தானே சொல்றாங்க. எஸ், அதுல இருக்கு. அவர் யார்கிட்டயோ போய் பேசினாரு, அது ஃபேக்கா அந்த நேரத்துல வந்து என்ன வந்து பேசினாரு சார்ன்றத சொன்னாரு. ஆனா வந்து அந்த யார் அந்த சார் இருந்தது, சரி அந்த யார் அந்த சார் கூட விட்டுருங்க நீங்க, சரி அது கூட நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. சரி, அந்த போட்டோகள் வெளியாச்சுல்ல, இந்த நபர் சொல்லிட்டு எப்படி அவர் வந்து அந்த பகுதி பொறுப்புக்கு வந்தாருன்ற அந்த வரலாறுலாம் இருக்கு. யார் மீதாவது குறைஞ்சபட்சம் நீங்க கைதெல்லாம் பண்ண வேணாங்க, கைதே பண்ண வேணாம் சார். நீங்க ஒரு விசாரணைக்கு அழைச்சிங்களா சம்மன் கொடுத்து? அந்த எஸ்ஐடி கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி பொறுப்பாளர்கள் யார் மீதாவது விசாரணை நடந்துச்சா? யார் மீதும் நடக்கவே இல்லை. அவன் மறுபடியும் தெளிவா சொல்றேன், அதான் நான் திருப்பி சொல்றேன் சார். நான் குழப்பவே இல்லை, சம்பவம் தெளிவா பாருங்க. நான் மீண்டும் சொல்றேன், இந்த பொதுவாவே ஆளுங்கட்சிகள் வந்தாக்கா எலக்ட்ரிக்கல் எவிடன்ஸ்ல அந்த போன் அப்ப நான் அது வேணாம் சார் இல்லன்றாங்க. நான் அந்த எவிடன்ஸே வேணாம் சார். சார் அந்த எவிடன்ஸே வேணாம் சார். அங்க அண்ணா யூனிவர்சிட்டி சார், நான் தெளிவா கேக்குறேன். இருங்க, நீங்க தெளிவா பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க கேட்கறது பதில் சொல்றேன். நான் விட்டுருங்க, போனே விட்டுருங்க.
அந்த ஞானசேகரன் யாரு? ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கிடைச்சு திமுகவுக்கு அவனுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு உறவு? ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறான். அது போஸ்டர்லயே இருக்கு. ஆனா இவங்க பொறுப்புல இல்லைன்னு அந்த டைம்ல சொன்னாங்க. எஸ் இல்ல சொன்னாங்க. ஆனால் போட்டோக்கள் வந்து ஒரே பார்த்தீங்கன்னா பேர்ல ரெண்டு பேர்ல சரி சார், எல்லா எதுவுமே பொங்கலும் வேணாம் இருப்பாங்க சார். சரி சார், நான் என்ன சொன்னேன், ஒரு விசாரணைக்கு மட்டுமே அழைச்சிருக்கலாமே சார் நீங்க. நான் என்ன கேட்க நான் கேட்க வருது, நான் நீங்க எவ்வளவு கவனமா நான் கவனமா இல்ல. பாதிக்கப்பட்ட சார், பெண் சட்டமன்ற உறுப்பினர் பேரை சொல்றாங்க, சார், அடையாளப்படுத்துறாங்க. பாருங்க, அவங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேரை சொல்லி அவங்க சொன்ன வார்த்தை ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிக்கணும். நேரடியா அவர் வந்து அந்த எந்த குற்றத்தை ஈடுபடல. அவர் பேரை சொன்னாங்க. எந்த நபர்? சார் நீங்க பண்ண நபர்கள் யாரு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணாங்களோ அந்த நபர்கள் வந்து அந்த பெண்ணை வந்து யார் வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்களோ, இருங்க நான் சொல்ல விடுங்க நீங்க. அந்த நபர்கள் சொல்றாங்க. இப்ப நாளைக்கு யார் வேணாலும் சொல்லலாம் சார். இது வந்து சதீஷ் வந்து இருங்க நாளைக்கு சதீஷ் கூட சொல்லலாம். ஒரு 2 பேர் தப்பு பண்ணிருக்குன்னா நம்ம சதீஷ் இருக்காருல்ல, அவர் வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து மீடியால வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு போயிடுறேன்னு சொல்லலாம். நீங்க ரொம்ப தெளிவா நான் தெளிவாயா பேசுவீங்க நான் நம்பினேன். இப்போ நான் வெளிப்படையா பேசுறேன். பாரபட்சமா பேசுறேன். நாளையே கழிச்சிட்டீங்க இல்லையே, நாளை கழிக்கிறீங்க. நான் திருப்பி அந்த மறுபடியும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்றாங்க, நான் சட்டமன்ற உறுப்பினரை போய் அணுகி பேசினேன், எம்எல்ஏ கிட்ட பேசினேன். அப்ப சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கிட்ட சொல்றாரு, இந்த விஷயத்தை வந்து பெருசாக்க வேண்டாம், நான் தலைமையில பேசுறேன், தலைமையில பேசி ஒரு அரசு வேலையை நான் வாங்கி கொடுக்குறேன், இருங்க மீறி இதை பெருசாக்க கூடாதுன்னு மிரட்டினாரு. நாங்க இருங்க இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க. கடந்த காலத்தில் நீ இது தவிர்க்க முடியாமல் நான் சொல்கிறேன், சரிங்களா? இது நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க. பொதுவாகவே ஆளுங்கட்சி சைடில் இந்த மாதிரியான ஒரு பலாத்கார குற்றமே நான் நடக்கலைன்னு சொல்லலை. இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தால் இப்படியெல்லாம் நடக்குன்றதுக்கு தான் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொன்னேன். இது ஏயு மேட்டர் சொன்னேன். இப்போ நான் வந்து வக்காலத்து யாருக்கும் வாங்கலை, நடந்து கூட இருக்கலாம், அந்த பெண் பாதிக்கப்பட்டு கூட இருக்கலாம். ஆனால் ஆளுங்கட்சி இதை தான் தொடர்ந்து செய்யுதுன்னு சொல்ல வரேன். எம்எல்ஏ மிரட்டுறாரு. அதுதான் சார், எம்எல்ஏ சார். நீங்கள் என்ன சார் ஜெயக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வாமா பேசலாம், நீங்கள் அதை பற்றி பேசுவீங்களா சார்? நீங்கள் நான் கேட்குறேன், ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? மெயின் ரோட்டுக்கு வாமான்னு சொன்னாரா இல்லையா? எவ்வளவு ட்ரோல் ஆச்சு உங்களுக்கு தெரியும். அது ராயபுரம் போற வழி. இப்போ அண்ணன் ஜெயக்குமார் வந்து எவ்வளவு பதட்டப்பட்டார் அந்த டைம்ல. அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? அதே மாதிரி பொள்ளாச்சி ஜெயராமன் மீது ஏதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் சம்பந்தப்பட்டதா கூட உங்களுக்கு தெரியும். சரி, இருங்க பேசினா எல்லாத்தையும் பேசணும். நீங்க அதை உடனே நீங்க அதை போகும்போது அந்த பக்கம் போகும்போது நீங்க என்ன செய்றீங்க? ரொம்ப லாபகமா இல்ல சார். பொதுவா உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வருதா? சார் எனக்கு பாருங்க ஒரே ஒரு விஷயம் அது பாருங்க, நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு வந்து எந்த மிரட்டல வரல. அதெல்லாம் என்ன யாரோ ஃபோன் பண்ணி பேசுறதால எதுவும் கேட்கல. எதுக்கு மிரட்டல்? நீங்க அப்ப தாவேகா தரப்புன கேள்வி கேக்குறப்ப நீங்க அந்த பால் நகர்த்துறீங்க. நான் புரியல உங்களுக்கு. இது ரெண்டும் சரியான்னு கேக்குறேன். தாவேகா சார் நான் மூணுமே தப்புன்னு சொல்றேன். நான் 3 கட்சி இல்ல, நாளைக்கு இன்னொரு கட்சி வந்தாலும் அப்படிதான். ஒரு மந்திரி டான்ஸ் ஆடுறாரு, அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அவர் முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மீது வந்து நீங்கள் தவறான எண்ணத்தில் செய்யலாம் கூட பார்த்தீங்கன்னா டீனேஜ் பிள்ளைகள் வந்து டீனேஜும் அதுக்கு குறைவான பிள்ளைகள் வந்து பெண் பிள்ளைகள் கிட்ட வந்து இந்த குட் டச் பேட் டச் சொல்லி நம்ம வளர்க்குறோம். ஆனால் வந்து ஒரு அமைச்சர் வந்து இப்படி பண்ணுறாரு சொன்னால் அதை கண்டுக்கானாமல் போகிறாங்க. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சிலர் பேசுகிறாங்க. நீங்கள் தவறாக நினைக்கிறது வேறு சார். இப்போது நான் கூட சொல்லலாம், நான் எதுவும் தவறாக நினைக்கலைங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னங்க தப்பு இருக்குது சார்? பெண்கள் கழிவறைன்னு இருக்குது, ஆண்கள் கழிவறைன்னு இருக்குது. இதில் எதுங்க பெண் பாரபட்சம்? எல்லாரும் சமம் தானேங்க. அவங்க பாத்ரூம்ல அவங்க போக போகிறாங்க, நான் வந்து அவங்க டாய்லெட்டில் அவங்க போக போகிறாங்க, நான் ஒரு டாய்லெட்டை போக போகிறேன், ஒரே டாய்லெட்டை போய் உட்கார போகிறோம். இரண்டா இருக்குது. அதுவும் ஆணுக்கு பெண் சமம் அப்படி சொல்லிட முடியுமா சார்? இதுதான் இங்கீதம்ன்றது. நீங்கள் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, யார் பக்கமும் நான் சப்போர்ட்டாக பேசுகிறேன்றதுக்காக நான் சொல்கிறேன், தப்பு தான். ஆனால் இது கடந்த ஆட்சிகள் எல்லாமே பண்ணுறாங்க. இன்னைக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்படி தப்பாக பேசுகிறார் சார், இது எப்படி சார்? இது வந்து அவங்களுக்கு தானே சார் தப்பு நடந்திருக்கு, அப்படிலாம் கிடையாது. பாரபட்சமாக பேசணும். இங்கே இவங்க கதை எடுத்தோம்னா நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் நேரடியாக கேட்குறேன், அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பழிவாங்க நடவடிக்கை கிடையாது சார். பழிவாங்க நடவடிக்கை சார். இப்போ என்ன சார் நீங்க சொல்லுங்க சார், நான் கேட்குறேன். நீங்க ஒரு பத்திரிக்கையாளர், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். இந்த இருங்க சார், உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த மீடியா பார்க்குற அத்தனை பேர் இருக்கிறேன். ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாய் ஆட்சின்னு சொல்றாரு. தாமோன் பேரெல்லாம் நமக்கு மறைக்கிற பழக்கம் கிடையாது. எப்பேற்பட்ட கொம்பனா தவறு அவர் சொல்றாரு. தாமோ அன்பரசன் சொல்றாரு, இந்த நாய் ஆட்சியில இதோட வார்த்தை நிறைய கொட்டினாரு. ஆனா சொல்றாரு இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில அவன் இவன்றாரு. இப்ப என்ன பண்ணலாம் அரசு? நீங்க சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? நீங்க எதனால நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க? நான் திருப்பி நான் கேட்கறது அது கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில் வேணும். இந்த எஸ்கேப் ஆறதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல. என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சார். நீங்க தான் சார் வந்து அத்தாரிட்டி. ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசுகிறார் சார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சியை நாய் ஆட்சின்னு சொல்கிறார் சார்.
நீங்க சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம் சார்? நடவடிக்கை எடுக்கணும், கூப்பிட்டு ஒரு 2 மெடல் கொடுத்து அனுப்பலாமா? நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, அதுதானே செய்யறாங்க. இதுல இருங்க, இப்ப உங்களை என்ன உடனே கைது பண்ணி நைட்டா வந்து பாத்தீங்கன்னா லாடம் கட்டிட்டாங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாடு கடத்திட்டாங்களா, இல்ல என்ன பண்ணாங்க? வழக்கு பதிவு பண்ணாங்க, கைது பண்ணாங்க. இதை தவிர வேற என்ன செய்வாங்க? வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க சார். இல்ல இந்த கதெல்லாம் வேணாம், நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க என்ன சொல்லுங்க, என்ன பண்ணா சொல்லுங்க. இப்போ 2 பேரும் சொல்லிட்டேன் பாரு, சீரியஸா பேசுவோம். ஒருத்தர் வந்து ஆட்சி வந்து நாய் ஆட்சின்னு சொல்ல சார், இதே கொந்தளிப்பு உங்களுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. முட்டாள் முதலமைச்சர் சொல்லிட்டு ஆதவர்ஜனா சொன்னார் 3 மாசம் முன்னாடி சொன்னாரா? அப்பயும் நம்ம பேசியிருக்கோம், நம்மளே பேசியிருக்கோமா? இப்போ நான் சொல்றேன், எனக்கு எந்த வன்மமும் கிடையாது. இப்போ முதலமைச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆட்சி இருக்கு, இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, கவர்னரால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டப்படியான ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. இப்போ முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒருமையில அவன் இவன் பேசுறாரு, இன்னொருத்தர் வந்து நாய் ஆட்சின்னு சொல்றாரு. இந்த நாய் ஆட்சியிலன்னு சொல்றாரு. யார்? முதலமைச்சர் தான் சொல்றாரு சார். சரி, நடந்திருந்தா எனக்கு ஆச்சரியம் சார், மறுநாள் கைது பண்ணலன்றது ஏன் பண்ணல? அதுதான் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இவரை பண்றாங்கன்னு சொன்னா ஒருவேளை வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இப்போ அடுத்தது எல்லாரும் பேசுறோம். இப்போ நான் கேட்கிறேன், இப்போ வந்து இது திமுக தலைவர் என்ன சொல்றாரு? சூப்பர் சார், அனிதா ராதாகிருஷ்ணன் வெரி குட், வெரி நைஸ் அப்படின்னு வர பழிவாங்க நடவடிக்கை சார். பழிவாங்க அப்புறம் வேற பேசுறோம். அப்புறம் நான் அவர் சொல்றாரு சார், நாங்க அவர் சொல்லக்கூடாது சார். இது எப்படி பழிவாங்க நடவடிக்கை ஆகும்? ஒருமையில பேசுறீங்களா இல்லையா? நீங்க ஒருமையில பேசுனா அவன் இவன் பேசுறீங்க, நாய் ஆட்சின்னு சொன்னீங்க இல்லையா? எப்படி சொல்லலாம்? நியாயமா பேசணும். நீங்க அப்பான்றீங்க, அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க, ஐயா ஸ்டாலின். உங்களை மட்டும் நாங்க ஐயா ஸ்டாலின் சொல்லணும். ஆனா நீங்க மட்டும் என்ன செய்றீங்கன்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒரு முதலமைச்சரா அவன் இவன் நீங்க பேசுவீங்க. அப்ப என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. இல்ல இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர் சொல்லுங்க, என்ன செய்யலாம்? அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு சிகப்பு கம்பளம் வரவேற்பு கொடுக்கலாமா? ஐயா பெரிய மாவீரங்க அவரு. தாமோ அன்பரசன் பேசுறதுலாம் ஓவர் தெரியுமா? இப்போ உங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க? கைது பண்ணா கூட உங்களுக்கு சிறையில் என்ன சார் அப்படியே செக்கு எடுக்க போறீங்களா? நீங்க போயிட்டு நான் கேட்கறேன், கைது பண்ணா என்ன நடக்கும்? சிறையில் செக்கு எடுக்க வரா சார்? நீதிமன்ற காவலில் இருக்க போறாங்க. நீதிமன்ற காவலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாழனமான சாப்பாடு சகலமும் இருக்க போகுது. இப்போ உடம்பு சரியில்லைன்ட்டாங்க அவருக்கு, மாத்திரை சார். அதான் சார், அப்படின்னு அதான் நான் சொல்றேன். இல்ல நான் ஹோட்டலில் ஹாஸ்பிட்டல் வைக்க போறாங்க, இதானே நடக்க போகுது. சிறைக்குள்ள போனா கூட ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். சிறைக்குள்ள போனா கூட ஹாஸ்பிட்டல் இருக்கு அது உள்ள. நன்றி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.